மேடி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் அரவுண்ட் சர்க்கிள் அண்ட் டைப் டெக்ஸ்ட் ஆன் பாத். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளார எப்படி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தில் ஏதாச்சும் ஒரு பாத், அந்த பாத்தில் எப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண போகிறோம், அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் டூல் போயிடுங்க. டெக்ஸ்ட் டூலில் போனீங்கன்னா டைப் டூல், ஏரியா டைப் டூல் அண்ட் ஏரியா ஆன் டைப் ஆன் பாத் டூல்னு இருக்கும். இந்த டைப் ஆன் பாத் டூல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சர்க்கிளில் வந்து வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டு, நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டைமென்ஷன் நான் ஜஸ்ட்டு குறைச்சிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்புங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு டைப் ஆன் பாத் டூல் இதில் போனீங்கன்னா டைப் ஆன் பாத் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் டு பாத்துன்னு இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம சர்க்கிள் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாத்தை பேஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ நம்ம பேஸ் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ பேஸ் லைனுங்கிறப்ப என்னன்னா இந்த லைனோட இந்த பேஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் லைனை மாற்றினா சென்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனோட சென்டரில் வந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேஸ் லைன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட் சைடு ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சைடு இதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இதனுடைய இதை இங்கே இப்படி லொக்கேட் பண்ணிவிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் அவுட் சைடு இன் இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம கொடுத்துட்டோம். இதை வந்து இன்சைடு வந்து எனக்கு வேணும், இது வந்து இன்சைடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைப்பில் போயிட்டு டைப் ஆன் பாத் அண்ட் டைப் ஆன் பாத் ஆப்ஷன் அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு ஃப்ளிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளிப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்சைடு வந்திருக்கும். இதை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தது ஜஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டோட அவுட் சைடில் இருக்குது. ஸோ ரவுண்டோட அவுட் சைடில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்டோட அவுட் சைடில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்புக்கே எனக்கு வந்து வேணும். ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் டைப் ஆன் பாத்தில் போயிடுங்க. டைப் ஆன் பாத் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை ப்ரிவியூ கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் லைன் அப்படின்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் சென்டர் கொடுங்க. ஸோ சென்டர் கொடுக்குறப்ப இதுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அசெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஷேப்புக்கே இதனுடைய இந்த ரவுண்ட் ஷேப்புக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ அப்படியும் இல்லை, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளாரே உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இல்லை அப்படியும் இல்லை எனக்கு இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதனுடைய இந்த டெக்ஸ்ட்டு சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ஷேப்புக்கு இப்போ வந்துடுச்சு. ஸோ இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட் சைடில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து எனக்கு சர்க்கிள், இந்த இன்சைடுக்குள்ளார வந்து சர்க்கிள் ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இல்லுஸ்ட்ரேட்டர். எனக்கு இன்சைடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லோகோ டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேயே இருந்தால் போதும், டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியிற மாதிரி இன்சைடு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் டைப் ஆன் பாத் போயிடுங்க, டைப் ஆன் பாத் ஆப்ஷனில் போயிடுங்க. ஸோ டைப் ஆன் பாத் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளிப்பை கொடுத்தீங்கன்னா இன்சைடு வந்துடும். உங்கள் பாருங்க இன்சைடு வந்துடும். இன்சைடு வந்துடும்போது ஜஸ்ட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இதனுடைய இந்த ஷேப்புக்கு இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இதனுடைய இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளாரே இதுவும் வந்துடும். ஜஸ்ட்டு இதனுடைய டெக்ஸ்ட்டோட உங்களுக்கு டைமென்ஷன் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பாத் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் போகிற மெத்தட். இன்னொன்று என்னென்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா இப்போ இந்த மாதிரி டைப் ஆன் பாத்தில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்சைடு அவுட் சைடாக ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ பாருங்கள் அவுட் சைடாக மாறிடுச்சு. எனக்கு வந்து திரும்ப இன்சைடு வேணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடை 2 மெத்தடை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். திரும்ப நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் அவுட் சைடு இருக்குது, எனக்கு இன்சைடு வேணும்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த இடத்துல போன பிறகு ஒரு ஏரோ மார்க் வருங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி இன்சைடு இழுங்க. இன்சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்சைட் டைப் டூலாக மாறிடும். ஸோ இல்லை எனக்கு இன்சைட் டைப் டூலாக வேணாம் அவுட் சைட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா அவுட் சைட்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ஃப்ரேம். ஜஸ்ட்டு சர்க்கிளோட இதை குறைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பிங்கோ இல்லை லோகோவோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாத்தில் எப்படி இது பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாத்தில் வந்து என்னோட டெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் டைப் ஆன் பாத் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே டைப் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இந்த டைப் ஆன் பாத் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைப் ஆன் பாத் ஆப்ஷன்ஸை நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ட்ரிக்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.